சென்னை மெரினாவில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தி மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். கர்நாடகாவில் பானிபூரி நீரில் புற்றுநோய்க்கான காரணிகள் கண்டறியப்பட்டதால் தமிழ்நாட்டில் உள்ள பானிபூரி கடைகளில் பயன்படுத்தப்படும் பூரி மசாலா நீரின் மாதிரிகளை சோதனை நடத்த உணவுத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பானிபூரி கடைகளில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பானிபூரியில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரத்தினை ஆய்வு மேற்கொள்வதற்காக மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆய்வு முடிவுகள் வெளியான பிறகு அதில் ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்தும் பொருட்கள் இருந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வெறும் கைகளால் பானிபூரி எடுத்துக் கொடுக்கும் இடங்களில் உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்திய டாக்டர் சதீஷ்குமார், பானிபூரியில் பயன்படுத்தப்படும் நீரின் நிறம் மிக அதிகமாக இருப்பின் அதனை உட்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். மட்டுமே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. நம்ம பீச்சிலே இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கடைகள் இருக்கு. அதனால அவங்க தான் இது பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், உணவு பாதுகாப்பு துறையெல்லாம் இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ என்ன பண்ணோம், இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் இந்த பானிபூரி கடைக்காரங்க தான் நிறைய குழந்தைகள் சாப்பிட்றதுனால இதுக்குன்னே தனியாக நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பானிபூரி கடைனா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பொருள் செய்யணும், அந்த பொருளை எப்படி வந்து அவங்க பத்திரமா பாதுகாத்து மக்கள் கையில் வந்து க்ளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு பண்ணணும். அந்த பேசிக் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்கவே நாங்கள் வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம இன்னும் ஒரு 3-4 நாளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸ் ஸ்டடி பண்ணணும்னு தெரியும் நம்ம ஊரில் இது மாதிரி இருக்காங்க. குழந்தைங்களை வந்து ஹைஜீனிக்காக அவங்க வந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அந்த குண்டாக்குள்ளே கையை விட்டு இல்லை அந்த பானிபூரியெல்லாம் கையிலே வெறும் கையிலே எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட வேண்டாம். அதேமாதிரி அந்த பானி வந்து பார்த்திங்கன்னா வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெவி கலராக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். ஏன்னா பானி தயாரிக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அதில் கொத்தமல்லி, புதினா, மிளகாய் போட்டு அதுதான் நம்ம இது பண்ணுவாங்க. அது ரொம்ப லைட்டான கலர் க்ரீன் தான் வரும். ஸோ இன்கேஸ் மக்கள் வந்து அது வந்து ஹெவி க்ரீன் கலராக பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி கலர் உள்ள பானிபூரி கடைகள் வாங்கி சாப்பிட வேண்டாம். அன்ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னாவே சாப்பிட வேண்டாம்னு நாங்கள் உணவு பாதுகாப்பு